சில பொருட்களை ஊற வச்சுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகளை போட்டுக்கிறோம். பெரிய ஸ்பூனுங்கிறது தான் டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. இதை ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். பச்சை மிளகாயும் போடணும், அதனால் வரமிளகாய் ஒரு 4 மிளகாய் போட்டுக்கிறேன். தண்ணி போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருவோம். நான் இப்போ பூசணிக்காய் மோர் குழம்பு செய்கிறோம். நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், இதில் வாழைக்காய், இதில் எல்லாமே நீங்கள் செய்யலாம். தனித்தனியாக ஏதோ ஒரு காய் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அந்த பட்டைகளை தோலை எடுத்துட்டு அந்த சதை பகுதியை நல்லா அதை எடுத்துடணும். ஜடப்பகுதின்னு சொல்கிறது. நீல துண்டுகளாக தான் மோர் குழம்புக்கு போடும்போது அதை நம்ம பாரம்பரிய வழக்கம். அப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் போல் இருக்கிற பீஸை எடுத்துடுறோம். நீல துண்டுகளை அரிஞ்சிக்கிறோம். இது ஒரு 6-7 பேர் சாப்பிட்றதுக்கான அளவுகள். குக்கரில் போட்டு கொஞ்சமாக அந்த காய்க்கு தகுந்த உப்பு போட்டு 20% ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கல்கண்டு போல் வெந்திருக்கும் இந்த பூசணிக்காய். இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு இதுக்கு ஒரு ஊற வச்ச பொருட்களை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணீர் வேண்டாம், ஊறின பொருட்களை மட்டும் போட்டுக்குவோம். இதோட 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, 10 மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, தண்ணி போட்டு நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். தேங்காய் நல்லா ஒரு கைப்பிடி போட்டுக்கிறோம். தேங்காய் எண்ணெயில் தாளிதம் பண்ணுறோம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, 2 மிளகாய், முழு மிளகாய், கருவேப்பிலை, அதை தாளித்து இந்த வெந்த பூசணிக்காய் மேலே கொட்டிடுவோம். அதே வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா அரைச்ச கலவையை போட்டோம்னா அடி பிடிக்கும், சட்டி சூடாக இருக்கிறதால. அரைச்ச கலவையை போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி போட்டு மிக்ஸி ஜாரை அலம்பி விட்டுக்கலாம். இது நீர்க்க ரசம் போல் இருக்கணும். மஞ்சள் பொடி கலந்துக்கிறோம். ஒரு கொதி வரணும். ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு கொதி வரும் பாருங்கள். இப்படி காற்றோடு சேர்ந்து இப்படி வரும். அப்போ நம்ம இந்த தாளிதம் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் தண்ணீரோடு அப்படியே போட்டுக்கிறோம். நல்லா கலக்கி கொடுக்குறோம். இது எல்லாமே மெர்ஜாக ஒரு 4 நிமிஷம் ஆகும். இப்போ புளிச்ச தயிர், அதாவது ரொம்ப பொடப்படன்னு புளிச்சிடக்கூடாது, நார்மல் புளிப்பும் இருக்கக்கூடாது. ஊற்றி ஒரு 15 மணி நேரம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா 8 மணி நேரத்தில் நம்ம சாப்பிட்றது போல் இருக்கும் தயிர். இன்னொரு 4 மணி நேரம் இருந்தால் எப்படி இருக்கும்? எப்பயுமே கொஞ்சம் தயிர் சேவ் பண்ணி வச்சுருக்கிறத இப்படி நம்ம கலந்துக்கிறது தான் வழக்கம் மோர் குழம்புக்கு. இதுக்காக நம்ம ரெடி பண்ணுறது இல்லை. இப்போ நல்லா ஒரு 100 புளிச்ச தயிர் கடைஞ்சி இந்த குழம்போடு ஊற்றிக்கிறோம். ஒரு கலக்கு கலக்கி ஒரே கொதி வந்தோடனே மல்லி இலை போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். உப்பு சரி பார்த்துக்கலாம். புளிப்பு கொஞ்சம் பத்தலைன்னா கூட இப்போ கண்டிப்பாக 1 கரண்டி 2 கரண்டி கண்டிப்பாக விட்டுக்குங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் மோர் குழம்பு அட்டகாசமாக இருக்கும். நல்லா சூடான மோர் குழம்ப சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது தேவாமிர்தமாக இருக்கும். மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு நாள் மீதமாகிற தயிரை நம்ம எடுத்து வச்சோன்னா நம்ம அப்படி ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு முறை நான் மேலே சொன்ன ஏதாவது ஒரு காய்கள் போட்டு மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அமிர்தமாக இருக்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.